அழகின்ற சொல்லுக்கு முருகா. அந்த முருகரின் பாதத்தை அடிபணிந்தவர்களுக்கு துன்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும், இன்பங்கள் ஓடோடி வரும் என்பது நிதர்சனமான உண்மை. தமிழ் கடவுளாக மக்களோடு மக்களாக ஒன்றாகி உயிராகிய பெருமான் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் செய்யும் முன்பு நாகை மாவட்டத்தில் சிக்கல் எனும் பெருமைக்குரிய இடத்தில் அன்னை வேல் நெடுங்கண்ணியிடமிருந்து சக்திவேல் வாங்கி புறப்பட்டதாக ஐதீகம். அப்படிப்பட்ட ஸ்ரீ சிக்கல் சிங்காரவேலர் திருக்கோயிலை பற்றி இன்று பார்ப்போம். இந்த புண்ணிய திருத்தலத்தில் குடிகொள்ளும் சிங்காரவேலன் சுப்பிரமணியனின் சக்தியும் பெருமையும் இங்கே வந்து தரிசிப்பது மிக அவசியம். சுப்பிரமணிய சுவாமி ஷஷ்டி அன்று வேல் வாங்கின உடனே பஞ்சலோக விக்கிரமான அவரது உடலில் நின்று வியர்வை பொழிவது அதிசயம். அது காண கண்கோடி வேண்டும். இந்த கோவிலில் எம்பெருமான் நவநீத ஈஸ்வர சுவாமியும் அன்னை வேல் நெடுங்கண்ணி அம்மனும் வாழ்க்கையில் அனைத்து சிக்கல்களை தீர்க்கும் ஸ்ரீ சிங்காரவேலனும் ஸ்ரீ வரத ஆஞ்சநேயரும் நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். இந்த கோயிலில் வந்து இந்த மூர்த்திகளை எல்லாம் நேரான முறையில் வழிபட்டு திரும்பும் பக்தர்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளும் முடிந்துவிட்டு மிகவும் அதிசயமான அளவில் சந்தோஷம் தரக்கூடிய அனுபவங்கள் வாழ்க்கையில் நடக்குகிறது என்று கூறுகிறார்கள். அம்மை அப்பருக்கு நடுவில் வீற்றிருந்து அருள் புரிகின்றதுனால சிங்காரவேலன் குழந்தை வரம் அளிப்பதாக நம்பப்படுகிறது. குழந்தையின் மேனால் தவிக்கும் தம்பதியோர் இங்கே வந்து ஷஷ்டி அன்று இல்லாவிடில் செவ்வாய்க்கிழமை அன்று இல்லை கிருத்திகை அன்று வந்து சிங்காரவேலனை வழிபட்டு நவநீத சுவாமியையும் வேல் நெடுங்கண்ணி அம்மனையும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டு முடிந்த அளவுக்கு ஏதாவது வழிபாட்டினை செய்து திரும்பி நம்பிக்கையுடன் திரும்பிவிட்டால் கூடின விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக நிறைய அனுபவங்கள் பக்தர்கள் கூறுகின்றனர். இப்போதைக்கு இந்த கோவிலின் தல வரலாறு என்னது என்பது இப்போதைக்கு பார்ப்போம். விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய காமதேனு பசு ஒரு முறை மாமிசம் சாப்பிட்டு விட்டதாம். இதனால் கோவப்பட்ட சிவபெருமான் அந்த பசுவிற்கு சாபம் வழங்கி பூலோகத்தில் அனுப்பி வைக்கப்பட்டது. சாப விமோசனத்துக்காக கெஞ்சின காமதேனுவிற்கு பூலோகத்தில் மல்லிகை வனம் என்ற ஒன்று உண்டு. அங்கே இருக்கக்கூடிய தலத்தில் நீராடி அங்கே இருக்கிற இறைவனை வணங்கினால் சாப மோட்சம் கிடைக்கும் என்று கூறினார். அதன்படியே சிங்காரவேலர் கோவில் அமையப்பட்டுள்ள இடத்தில் உள்ள குளத்தில் வந்து அது நீராடிவிட்டு சாப விமோசனம் பெற்றது. அதற்கப்புறம் அந்த பசுவின் மடியில் பெருகிய பார்க்குளத்தையே உருவாக்கிவிட்டது. அதுவே இன்னும் புனித குளமாக கருதப்படுகிறது. வசிஷ்ட மாமுனி அந்த பாலில் இருந்து வெண்ணெயை உண்டு பண்ணி அங்கேயே சிவலிங்க வடித்து வழிபட்டார். தன்னுடைய பூஜையை முடித்த பின்பு அந்த சிவலிங்கத்தை அவர் எடுக்க முற்பட்ட போது அது சிக்கிக்கொண்டு வர மறுத்தது. அதுக்காகவே இந்த லிங்கத்தை அங்கேயே விட்டுவிட்டு அங்கேயே பூஜை செய்யும் வண்ணம் வசிஷ்ட முனிவர் அருளி செய்தார். அது வர முடியாத அளவுக்கு சிக்கலில் இருந்ததினால் அந்த ஊருக்கும் கோவிலுக்கும் சிக்கல் என்ற பெயர் வந்ததாக கூறுகின்றனர்.
சிக்கல் சிங்காரவேலர் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை பிரம்மோற்சவ விழாவும், ஐப்பசி மாதத்தில் நடைபெறும் கந்தசஷ்டி விழாவும், கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் திருக்கார்த்திகை விழாவும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். 6 கால பூஜைகள் கோவிலில் நடைபெறுகின்றன. இங்கே வேண்டிய பிரார்த்தனைகள் நிறைவேறியதும் வெண்ணெய்நாதருக்கு அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் உச்சிகால பூஜையின் போது வெண்ணெய் சாற்றி அர்ச்சனை செய்து பக்தர்கள் வழிபடுகின்றனர். 64 சக்தி பீடங்களில் ஒன்றாக இங்கே இருக்கக்கூடும் வேல்நடுங்கண்ணி அம்மனின் சந்நிதி கருதப்படுகிறது. சூரனை வதம் செய்த சக்தி என்னும் வேல் வழங்கியதால் சக்தியாயதாட்சியாக அருள் பாலிக்கப்படுகிறாள். இங்கு மரகதலிங்கம் உள்ளது கூடுதல் சிறப்பாகும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவே இல்லை. ஓம் சரவணபவ.